உல்லாசத்துக்கு தடையா இருந்த கள்ளக்காதலனோட மனைவிக்கு நடந்த சம்பவம் தான் இப்ப எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள கெட்டிப்பள்ளி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் 26 வயசாகிற நாகேஷ். இவருக்கு கடந்த 2020 மமதாங்கிற பொண்ணு கூட மேரேஜ் ஆயிருக்கு. இவங்களுக்கு 2 ஆண் மகன்களும் இருந்திருக்காங்க. விவசாயியான நாகேஷுக்கு அதே ஊரை சேர்ந்த 42 வயசாகிற சுஜாதாங்கிற பொண்ணு கூட மேரேஜ் ஆகாததுக்கு முன்னாடியே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் இவருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்துருக்கு. இந்த விஷயம் நாகேஷோட மனைவி மமதாவுக்கு தெரிய வந்ததுனால அந்த கள்ளக்காதலை கைவிட சொல்லி கணவர்கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதே சமயம் சுஜாதாவையும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. இதனால கோபமான சுஜாதா நாகேஷோட மனைவி உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம கள்ளக்காதலனோட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைச்சு நாகேஷோட மனைவி மமதாவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போதான் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த சுஜாதா பெட்ரோல் கேனோட நாகேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்துல நாகேஷும் அவரோட மூத்த மகனும் வீட்டுல இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட சுஜாதா பிறந்த 6 மாசம் ஆகிற தன் மகனுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்த மமதா மேல பெட்ரோலை ஊத்தி தீய வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து பார்த்து தாயையும் மகனையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனாலும் அவங்க 2 பேருமே சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான சம்பவத்தை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடின சுஜாதாவை இப்ப போலீஸ் தீவிரமா தேடிட்டு வராங்க.